வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி சென்னையில் நான் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆவாகனம் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கேன், ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கேன். இவங்க வேர்க்கனே ஒரு ஆளுக்கிட்ட போய் ஏமாந்து அவங்க வச்சு கொடுத்து எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லை. அந்த சாமி வச்சு கொடுத்ததுலேருந்து வீட்டில் கஷ்டம், கணவன் மனைவி கூட கஷ்டம், பல சட்டைங்களாம் சத்தம் நடந்திருக்கு. அப்போ நம்ம யூடியூப் சேனலில் பார்த்து நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி யாகம் பண்ணுறதுக்கு அந்த சாமியை பிரதிஷ்டை பண்ணக்கூடியதுக்கு அனைத்து விதமான சாமிக்கு சைவ படைகளும் கலசங்களும், சிவனுக்குரிய கலசமும் சக்திக்குரிய கலசங்களும் மற்றும் பிரம்மகி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி தேவியங்களும் ஆவானம் பண்ணி இன்றைக்கி சரியாக 12 மணி அளவில் சாமி பூஜை நடக்க போகுது. சாமிக்கு கீழே விக்கிரகத்துக்கு கீழே நவகோண சக்கரம், அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்குரிய மூல சக்கரங்களும் மற்றும் பாதரசம், சர்வ தேவதைகள் வசியமை, இன்னும் சில முக்கியமான தலைச்சம்பள மை, இன்னும் முக்கியமான மைகள்லாம் வச்சு சாமியை பிரதிஷ்டை பண்ணியாச்சு. வெங்கல சிலை, உற்சவர் சிலைக்கு, மூலவர் சிலைக்கு பண்ணியாச்சு. அதுபோக நீ சரியாக 12 மணி அளவில் யாகம் பண்ணுறதுக்குரிய எல்லா விதமான இதுகளும் பண்ணி நடந்துக்கிருக்குது. சிசியர் சென்னையில் நிறையா இருக்கிறாங்க. ஐயா ஏன் கால் பண்ணிவிட்டு வரலன்றது கூட கேட்பாங்க. ஏன்னா தீபாவளி சூழ்நிலைனால நான் வந்தேனே ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கனால நான் கால் பண்ண முடியல யாருக்கும். அதனால் யாரும் சங்கடப்படாதீங்க. ஐயா நீங்கள் எந்த ஊருங்க ஐயா? நமக்கு சொந்த ஊர் திருவாரூர். நமக்கு சரி, இப்போ இருக்கிறது சென்னை ஊரை பக்கத்தில் இருக்கிறேன். சரி, என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? யூடியூப்பில் ஒரு கடந்த ஒரு 6-7 மாதங்களாக உங்களோட வீடியோ நான் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பார்த்ததில் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு சிலையை ஆவாகனம் பண்ணுறோம், இல்லை ஒரு குடுவையில் ஒரு தெய்வத்தை ஆவாகனம் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் என்ன கரு வைக்கிறோம், என்ன எந்திரம் வைக்கிறோம், என்ன மூலிகைகள் வைக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுடைய வீடியோவில் தெள்ளந்தெளிவாக வெளிப்படையாகவே எந்த ஒரு குருமார்களும் எந்த ஒரு மாந்திரிகவாதிகளும் அந்த எந்திரங்கள், மந்திரங்கள், பிரயோகங்கள் ப்ளஸ் மூலிகைகள் அந்த எதையுமே வெளியே காட்ட மாட்டாங்க. எல்லாமே சீக்ரெட்டு, அவங்களுடைய சொந்தம். அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்க தன்னை நம்பி யார் காணிக்கை கொடுத்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதை வெளிப்படையாக சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாம் பயன்படட்டும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அனைத்தையுமே எல்லாருக்கும் வெட்ட வெளியாகவே எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக சொன்னது எனக்கு மன நிறைவாக இருந்துச்சு. உங்ககிட்ட அம்மாவை நான் பிரதிஷ்டை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது இப்போ தான் நிறைவேறி இருக்குங்க. இப்போ நம்ம பிரதிஷ்டை பண்ண முறையெல்லாம் பார்த்தீங்களா உங்களுக்கு? இப்படி நல்லா தெளிவாக இருந்துச்சு. எல்லாமே A to Z எல்லாமே. இது ஒரு மூலிகை, ஒரு வேர், அது எடுத்து அது எதுக்கு பயன்படுது, இந்த எந்திரங்கள் எதுக்கு பயன்படுது, அதை எப்படி நம்ம பிரயோகம் பண்ணணும், அது எல்லாமே நீங்கள் கிளியராக A to Z தெளிவாக சொன்னது எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. நன்றிங்க.